which one discipline that every student should adapt for this nation building அப்படின்னா which one discipline? ஸோ மேடம்னுடைய கேள்வி ஒரே ஒரு டிசிப்ளின், ஒரு பழக்க வழக்கம், ஒரு குவாலிட்டி எல்லா குழந்தைகளுக்கும் அதை கல்டிவேட் பண்ணணும், இந்த நேஷன் பில்டிங்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னுடைய அன்பான பதில், ஐ திங்க் த நேஷன் இஸ் லைக் எ பீகாக், வெரி கலர்ஃபுல். எல்லா கலரும் உள்ள அப்படி இருக்கு. ஒரு கலர்ஃபுல்லாக பார்க்கும்பொழுது தான் ஒரு நாட்டுக்கான ஒரு அழகு. இப்போ டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பஞ்சுவலாக இருக்கணும், ஹானஸ்டாக இருக்கணும், எத்திக்கலாக இருக்கணும், இன்னொரு ஹியூமன் பீயிங் மேலே கன்சர்ன் இருக்கணும், வேல்யூ பண்ணணும், எல்லாமே சொல்லலாம். பட் என்னை பொறுத்தவரை இதெல்லாம் ஒரு ட்ரையல். ஆல் திஸ் ஆர் குவாலிட்டிஸ். இதெல்லாம் ஒரு குவாலிட்டி, இந்த குவாலிட்டி, இந்த குவாலிட்டி. இன்னைக்கு மேடம் என்னைய ஃபோர்ஸ் பண்ணி இன்னும் கேள்வி கேட்குறாங்க, ஒரே ஒரு டிசிப்ளினை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஐ வுட் சே பி பேட்ரியாட்டிக் அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்லுவேன். பேட்ரியாட்டிக்கா, இந்த பேட்ரியாட்டிக் ஏற்கனவே நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு வேண்டுகோள் வச்சேன். நாட் செலிப்ரேட்டிங், சல்யூட்டிங், புட்டிங் அ ஃபிளாக், அது பேட்ரியாட்டிசம் கிடையாது. என்ன செஞ்சாலும் கூட இந்த நாட்டுக்கு அது உதவுமா, நம்மால் இந்த நாடு உயருமா அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய முதல் விஷயம். நம்ம கம்பல்சரி ஆர்மி சர்வீஸ் இல்லைங்க. நிறைய நாட்டில் கம்பல்சரி ஆர்மி சர்வீஸ் இருக்கு. இஸ்ரேலில் இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு, நிறைய நாடுகளில் கம்பல்சரி ஆர்மி சர்வீஸ். இங்க நம்ம நிறைய பேருக்கு யூனிஃபார்ம் போடுற வாய்ப்பு கிடைக்காது. many of us might not get an opportunity to serve the country by wearing uniform. அப்படி இல்லாத பொழுது பேட்ரியாட்டிக்கா நம்முடைய திங்கிங், நம்முடைய செயல்கள் இருந்துச்சுன்னா அது இந்த நாட்டினுடைய உயர்வுக்கு ஒரு மிகப்பெரிய குவாலிட்டியா நான் பார்க்கிறேன். ரொம்ப நன்றி.